ஹாய் ஹலோ பசங்களா, நீங்க மிட் டேர்ம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம போன வாரமே 11th பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே குறிச்சு கொடுத்தாச்சு. உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. 12th பசங்களுக்கு எங்க சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், யார் சார் எங்களுக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. கவலையே படாதீங்க பசங்களா, உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது கூடவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ மொதல் விஷயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற மிட் டேர்ம்லேயே இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். அதான் இம்பார்ட்டன்ட் சொல்ல, நான் மார்க் சொல்கிறேன். 1 மார்க் இருக்கு, 2 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்கு. இப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர்ல 20லேருந்து 25 1 மார்க் தான் இருக்கும். அதுவும் வந்து செகண்ட் சாப்டர்ல 10 1 மார்க் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஓவராலாக ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 85 1 மார்க் மட்டும் தான் இருக்கும். அந்த 85 1 மார்க் தரவு பண்ணுங்க. அதுலேருந்து 90% கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அது நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? அதை தாண்டி சப்போஸ் ஏதாவது 1 2 வெளியிருந்து கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், அதுவே ரேர் கேஸ் தான். அப்படி கேட்குறாங்கனாலுமே அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? தியரம் பேஸ் பண்ணியோ இல்லை ஃபார்முலா பேஸ் பண்ணியோ இல்லை ஆல்ரெடி இருக்க 2 மார்க்கை 1 மார்க்காவோ மாற்றி கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க, எந்த ஒரு மார்க்கையும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஒரு தடவை மேனலாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை சார் எனக்கு அவ்வளோ தேவை கிடையாது, மினிமம் ஒரு 40 ஆகணும், நான் முடிஞ்சால் ஒரு 50 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாப்டர் வைஸ் நம்ம பார்த்துடலாம். முதல் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். இந்த அப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல முக்கியமா எப்பவுமே நான் சொல்லிட்டே இருக்கிறது என்னது? முதல்ல கிரேமர்ஸ் ரூல், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட்ல இருந்து ஒரு டைரக்டா உள்ள கொஸ்டினோ 1/x 1/y 1/z வர மாதிரி டைரக்டா ஒரு கொஸ்டினை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் எழுதுற மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம டேங்க் ஃபில் பண்ணுற கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், ஒர்க் முடிகிற கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், அது இல்லாமல் வந்து அமௌண்ட் நம்ம போட்டு அதோட வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா லாம்டா மியூ அது இருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் 3மே வந்து கண்டிப்பாக பார்த்துங்க. 5 மார்க்கில் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, கண்டிப்பாக அதை வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்தது 2 மார்க்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எக்ஸைஸ் நம்பர் 1.1ல கொஸ்டின் 1 to 4, கொஸ்டின் நம்பர் எக்ஸைஸ் 1.2ல கொஸ்டின் 1, அதுக்கு எல்லா சப்பார்ட்டும். தியரம் 1.1 1.3 வரைக்கும் எல்லா தியரமோட ஸ்டேட்மெண்ட் அதோட ப்ரூஃப் மறக்காம பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 1.3ல கொஸ்டின் நம்பர் 1ல பார்ட் 3, அடுத்தது கொஸ்டின் நம்பர் எக்ஸைஸ் நம்பர் 1.4ல கொஸ்டின் 1ல பார்ட் 1, 1.5ல கொஸ்டின் நம்பர் 1 பார்ட் 2, அடுத்தது ஃபைண்டிங் ஏ இன்வர்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது இல்லாமல் இன்வர்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கொடுத்துட்டு ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கேட்கறது, இல்லை ஏ இன்வெஸ்ட் கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸை கேட்கறது. ஸோ இந்த 2 விதமான கொஸ்டின் ஆல்மோஸ்ட் வந்து 2 எக்ஸாம்பிள் 2 எக்ஸைஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது 5 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ சாப்டர் நம்பர் 2க்கு போகலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் தியரம்ஸ் என்ன இருக்கோ எல்லா தியரம் பார்த்துங்க. முக்கியமாக ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதோட ப்ரூஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தி போட்டிருக்கேன், ரிவிஷனே நம்ம பார்த்தோம். ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது டிமாஸ் தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க, nth ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது ஜாமெட்ரிக்கல் லோக்கஸ். ஓகேவா? லோக்கஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு 2 மார்க்னு பார்த்தோம்னா நமக்கு மாடலஸ் கேட்குற கொஸ்டின்ஸு, ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு, அது இல்லாமல் தியரம் 2.1 2.2 ப்ரூஃப்ஸ். அது என்ன வேற ஒன்றும் கிடையாது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் தான். ஓகேவா? அடுத்தது 2.3ல கொஸ்டின் நம்பர் 2 லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்தது போலார் ஃபார்மில் எழுதுது. போலார் ஃபார்ம்லேருந்து நம்ம நார்மல் ரெக்டாங்கிள் ஃபார்ம் எழுதுது, ரெக்டாங்கிள் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்மில் எழுதுது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது பவர் ஆஃப் ஐயில் இருக்க ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாமல் ஃபைண்டிங் ரூட்ஸ் பை டிமாஸ் தியரம், அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது சாப்டர் நம்பர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைட்ஸ் ரூல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாலினாமியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. பாலினாமியல் ரூட்ஸே நிறைய வகை இருக்குது. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கியூபிக்னா நம்ம ஒன்று கெஸ் பண்ணிட்டு மிச்சம் எடுத்து கண்டுபிடிக்கணும், அதில் ஒரு மெத்தட் பார்த்துக்கங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து சப்போஸ் ஒரு ரூட் கொடுத்துட்டு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் டிகிரி 4 இருக்க ஈக்குவேஷனில் நமக்கு ஒரு ரூட் கொடுத்துருவாங்க. அந்த ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாவோ இல்லை வந்து இர்ரேஷனல் ரூட்டாவோ இருக்கும். அப்போ இர்ரேஷனல் ரூட் இருந்துச்சுன்னா அப்போ கான்ஜுகேட் தியரம் நம்ம யூஸ் பண்ணி அதோட கான்ஜுகேட் நம்ம எடுத்துக்கிட்டு 2 ரூட்டாக நம்ம வச்சு டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அது இல்லாமல் வியட்டாஸ் ஃபார்முலா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதில் குவாட்ரட்டிக் ஃபார்முலா சால்வ் பண்ணுறது, ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டர் தியரம் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, அடுத்தது 2 வேரியபிள்கெல்லாம் ப்ரூஃப், வியட்டாஸ் 2 வேரியபிளுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. அது இல்லாமல்
உங்களுக்கு 3 மார்க் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எக்ஸ் 1/x அந்த மாதிரி சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ், ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ், டிஸ்கிரீட் ரூல் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஃபைண்டிங் ரூட்ஸ் ஆஃப் a cubic equation. cubic equationல ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு சம்டைம் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, இல்லனா நீங்க சம்டைம் சொல்யூஷன் கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கெஸ் பண்ற சொல்யூஷன்லயும் முதல்ல சப்போஸ் வந்து x = 1 கொடுத்து பாருங்க. சப்போஸ் அது x = 1 னா நீங்க வெறும் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணா = 0 வந்துச்சுனா x = 1 சொல்யூஷன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் வருது அப்படின்னா அப்ப -1 சொல்யூஷன் இருக்கும். அது ரெண்டுமே இல்லனா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அந்த டிவைடட் பை பாசிபிலிட்டி நம்ம செக் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணா ரூட்டா இருக்கும், அதுல இருந்து நம்ம ரூட்டை கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுல எல்லாத்துலயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் வந்து ரூட் 1 இருந்துச்சோ -1 இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க்ல 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது ரெண்டுமே இல்லாம இருக்கிற பாசிபிள் ரூட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். இந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் தான் நம்ம கடைசியா பார்த்தது. இந்த கடைசியா பார்த்ததுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். எல்லாத்துக்கும் டொமைன் பாத்துக்கங்க, எல்லாத்துக்கும் ரேஞ்ச் பாத்துக்கங்க. முக்கியமா சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அதுலயே இந்த சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 10 கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்கறது. ஓகேவா? அதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதை கேட்பாங்க. அடுத்தது பிரின்சிபல் வேல்யூஸ் கொஸ்டின்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x, சைன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஃபார்முலாஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வெர்ஸ், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் டான் இன்வெர்ஸ், இது எல்லாத்துக்குமே முக்கியமா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாம அதர் இன்வெர்ஸ் கொஸ்டின்ஸ்க்குமே நமக்கு கண்டிப்பா இந்த 4 எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. ஓகேவா? அது இல்லாம இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது sin inverse of x plus cos inverse of x. அது மெயினா இங்க கீழே கொடுத்திருப்பாங்க. sin inverse of x plus cos inverse of x is equal to pi/2 கான ப்ரூஃப். இது நான் ஆல்ரெடி நான் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கேன். சப்போஸ் அது இல்லனா ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த ப்ரூஃப் வந்து நீங்க புரிஞ்சிட்டு போட்டா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது சால்விங் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்தீங்கனாலே போதும், உங்களால வந்து 40+ நீங்க ஈஸியா எடுத்துடலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க 50 out of 50 எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த 4 சாப்டர் ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமா அடுத்தது 8 சாப்டர் வச்சு நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்க பசங்களா. இதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எந்த கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கொஸ்டினை எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பை பாய்.